வணக்கம். ஹாய் ஆல். எங்களோட சேனல்ல ஒரு ரவா தோசை அப்படிங்கிற ரெசிபி போஸ்ட் பண்ணியிருக்கோம். இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, குறைச்சி ஆயில் யூஸ் பண்ணுவோம் வீட்டில். அட் த சேம் டைம் வி வில் நாட் காம்ப்ரமைஸ் ஆன் த டேஸ்ட் விச் வி கெட் இன் ரெஸ்டாரண்ட்ஸ். இதுதான் கான்செப்ட். இந்த கான்செப்டை வச்சு ரவா தோசை அப்படிங்கிற ஒரு ரெசிபி போட்டிருக்கோம். இந்த ரவா தோசை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா, இந்த தோசை ஃபேமிலிக்கே இது ஒரு கிறிஸ்பி ரிபல்ங்க. ரொம்ப பேப்பர் லைக் தின்னாக இருக்கும். அதோட ஃபெர்மெண்டட் கசின் மாதிரி இல்லை, அந்த தோசா கசின் மாதிரி இல்லை. அதாவது இது வந்து ஒரு கிளவர் ட்விஸ்ட் டு ரெகுலர் தோசா. அதாவது இதுக்கு இதோட லேஸ் லைக் டெக்ஸ்சர், அந்த பேப்பர் லைக் அந்த தின்னஸ்ஸு, அந்த நெட்டட் பேட்டர்ன் எல்லாம் வந்து கண்ணுக்கு மாத்திரம் ஒரு ஃபீஸ்ட் இல்லை, நம்ம டேஸ்ட் பட்ஸ்க்கும் ஒரு ஃபீஸ்ட் தான். இதில் என்ன பியூட்டினாக்கா, இதுக்கு வந்து கிரைண்டிங் கிடையாது, ஃபர்மெண்டேஷன் கிடையாது, இன்ஸ்டண்ட்டாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணக்கூடியதானது. அட் த சேம் டைம் இது வந்து ஒரு யூனிவர்சல் ஃபேவரெட்டு. இதில் மற்ற இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா, அரிசி மாவு, மைதா, மிளகு, ஜீரகம், இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாமே வீட்டில் இருக்கக்கூடியதான பொருட்கள் தான். ரொம்ப ரொம்ப சிம்பிளான தோசை, பட் வெரி பிரில்லியன்ட் டேஸ்ட்டு. நீங்கள் வந்து இந்த ரவா தோசை அப்படிங்கிற வீடியோவை எங்கள் சேனலில் போய் பாருங்கள். நாங்கள் வந்து இதை வந்து குறைச்சி ஆயில் போட்டு எப்படி வந்து அட் த சேம் டைம் நாட் காம்ப்ரமைசிங் ஆன் த டேஸ்ட் எப்படி குக் பண்ணுறது அப்படிங்கிறத காமிச்சிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு இந்த ரவா தோசை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லீடிங் எக்ஸாம்பிள் ஆஃப் ஹவு அந்த ட்ரெடிஷன் அண்ட் இனோவேஷன் கேன் கோஎக்ஸிஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லி. இதை வந்து எப்படி லெஸ் ஆயில் யூஸ் பண்ணி இந்த டேஸ்டியான டிஷ்ஷை வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறதான எங்களோட வீடியோவை நீங்கள் போய் பார்த்துட்டு உங்களுக்கு உபயோகமாக இருந்தாக்கா இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸை தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.